ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெய் தயாரிக்க போகிறோம். வீட்டில் வந்து டெய்லியும் பால் வாங்குவோம். அந்த பாலுடைய ஏடாலிருந்து தான் நெய் தயாரிக்க போகிறோம். அந்த பால் ஏடாலையை வந்து நம்ம டெய்லியும் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போது நெய் தயாரிக்கலாம். பால் ஏடாலையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அப்படியே தண்ணி ஊற்றாதான் அரைச்சிக்கலாம். 2-3 முறை அரைச்சிட்ட பிறகு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. மேலே வெண்ணெய் ஃபுல்லாக மிதந்துட்டு வந்துடும். அந்த வெண்ணெயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு அதில் வந்து நல்லா ஒரு 3-4 முறை கழுவுங்கன்னா அந்த ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பால் ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கு தான் நல்லா கழுவுற 3-4 முறை கழுவுன பிறகு ஒரு வாணலில் வந்து அப்படியே போட்டுட்டு நம்ம நெய் இப்போது காசிக்கலாம். நெய் காசும் போது பொங்கு வரும். நல்லா கூடவே இருந்து ஒரு கரண்டி எடுத்து கலக்கி விட்டுட்டே இருங்க. ஹை லெவலில் தீ வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், நெய்யும் அடி பிடிச்சிக்கும். அதனால் கூடவே இருந்து சிம்மில் வச்சு ஒரு பதம் வந்த பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நெய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டிலே சுவையான மணமான நெய் வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.